நீ பாவம் செய்தால் உன் பாவத்தின் விளைவு என்ன? முடக்குவாதம். எழுந்து நடக்க முடியவில்லை, படுத்து போய்விட்டார். இதோ இன்றைக்கு உன் சாபத்தை எல்லாம் நான் நீக்கி போடுகிறேன். உன்னை கட்டி இருக்கின்ற சகல பாவ சாபங்களை நான் நீக்கி போடுகிறேன். ஆனால் நீ தீர்மானம் எடுக்க வேண்டும். இனிமேல் நீ பாவம் செய்யாதபடிக்கு தீர்மானம் எடுத்துக்கொள். அவனவே மதுரை மரியாளுக்கு என் ஆண்டவர் இதே கருத்தை சொன்னார். இனிமேல் நீ பாவம் செய்யாதே. 38 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறவரை பார்த்து என் ஆண்டவர் யோவான் 5:14 சொல்வார், இதற்கு விட தீங்கானது, இதை விட மோசமான நிலை உனக்கு உண்டாகாதபடிக்கு இனிமேல் பாவம் செய்யாது. அவனவே மதுரை மரியாளுக்கு யோவான் 8:11 இவ்வாறு சொல்லுவார், மகளே, நானும் உன்னுடைய சகல பாவ சாபங்களை எடுத்து போடுகிறேன். இனி தீங்கு உன்னை அணுகாது, திரும்பவும் உறைவிடத்தை நெருங்காது. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? இனிமேல் பாவம் செய்யாது. அப்படி பிரியமான பிள்ளையே, ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வந்தோம் இன்றைக்கு. ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். இப்படி என்றால் அர்த்தம் என்ன? நான் இனிமேல் கடவுளுடைய விருப்பத்தின்படியே நடப்பேன். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் 3 விதமான விருப்பத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார். ஒன்று அவனுடைய சரீரத்தின் விருப்பங்களுக்கு, மற்றொன்று அவனுடைய சுயத்தின் விருப்பங்களுக்கு, இன்னொன்று பல முறை பிசாசின் விருப்பங்களுக்கு அவன் கட்டுப்பட்டு வாழ்கிறான். பல முறை அவன் பிசாசின் விருப்பங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்கிறான். எசாயிரு தன்னுடைய சரீரத்தின் விருப்பங்களுக்கு அடிமைப்பட்டதால் அவன் தன்னுடைய சகோதரனுக்கு தன்னுடைய முழு சுதந்திரத்தையும் அவன் கொடுத்து விட்டான், விட்டு விட்டான். அவன் சரீரத்தினுடைய விருப்பங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருந்தான். அவ்வளவே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வர காவல் தாழ்த்துகிறார் என்று அறிந்ததும் அவர்கள் மனம் போன போக்கிலே போய் அவர்கள் கண்டுகுட்டியை ஆராதித்து பாவம் செய்தார்கள். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். அருமையானவர்களே, அவ்வளவே ஒரு மனிதன் பிசாசுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறான், பிசாசும் தூண்டுதலுக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் பிசாசின் தூண்டுதலுக்கு, விருப்பத்திற்கு அடிமைப்பட்டு போய் பாவம் செய்தார். 2 தீமோத்தேயு 2:26 ஒரு மனிதன் பேயின் வலையில் சிக்கொண்டு அவன் விருப்பங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறானாம். ஆக 3 விதமான விருப்பங்களுக்கு நீ அடிமைப்பட்டு போய்விடுவாய். இதுதான் பாவச்சீரியம். பாவச்சீரியத்தில் பாவத்துக்கு கட்டுப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதன் 3 விதமான விருப்பங்களுக்கு கட்டுப்பட்டு போயிருப்பான். இந்த விருப்பங்கள் எல்லாம் ஒரு காலம் முன்னே ஆண்டது. வீட்டுக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, குடும்பத்தார் என்ன சொல்லுகிறார்களோ, அக்கப்பக்கம் அயலார் என்ன சொல்லுகிறார்களோ, சமுதாயம் என்ன சொல்லுதோ, இல்லை என்னுடைய சுய விருப்பங்கள் என்ன சொல்லுதோ, அதற்கெல்லாம் அடிமைப்பட்டு வாழ்ந்து வந்தேன். தெய்வம் என்ன சொல்லுகிறதோ, இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ, அதற்கு நான் அடிமைப்பட்டு வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கவில்லை. அப்படி நினைக்காததால் ரட்சகர் நம்மோடு இல்லை, இயேசு நம்மோடு இல்லை. யாராவது ஒருவர் நான் இனிமேல் என் தெய்வமே நீர் என்ன சொல்லுகிறீரோ, உம்முடைய விருப்பங்கள் என்னமோ, வெளிப்படுத்தப்பட்ட இந்த வேத நூலின் விருப்பங்கள் என்னமோ, அதற்கு அடிமைப்பட்டு வாழப் போகிறேன் என்ற தீர்மானம் எப்போது நீ இருக்கிறாயோ அப்போது இயேசு ரட்சகர் உனக்கு சொந்தமாகிறார். அன்னை மரியாள் பரலோகத்தில் பார்த்து சொல்வார், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக. பிரியமான பிள்ளை, அதுதான் அன்னை மரியாள் நமக்கு சொல்கிற பாடம். நீ இயேசுவை சொந்தமாக்க விரும்புகிறாயா? நீ இயேசுவை சொந்தமாக்க விரும்புகிறாயா? நீ இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? ரட்சகரை, மீட்பை, ரட்சிப்பை, விடுதலையை சொந்தமாக்க விரும்புகிறாயா? இதோ என் ஆண்டவர் உனக்கு சொல்கிறார், என்னுடைய விருப்பத்தின்படி வாழ உன்னை ஆயத்தப்படுத்து. இனிமேல் பாவம் செய்யாதே. யாராவது ஒருவர் இந்த உலகத்திலே என்னுடைய விருப்பத்தின்படி வாழ விரும்புகிறார் என்றால் அவர் பாவம் செய்ய முடியாது. அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? என்னுடைய குமாரனாக இருப்பார். இவரே வாழ்ந்த மகன், இவரே உள்ளம் பூரிக்கிறது. காரணம்,
நான் விரும்புவதை எல்லாம் செய்கிறான். ஈசாயின் மகன் தாவீது என் மனது புகழ்ந்தவன். காரணம், அவன் நான் விரும்புவதை எல்லாம் செய்கிறான். தேவனுடைய பிள்ளை அவர் விரும்புவதை எல்லாம் செய்வாராம். பிரியமான பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தியத்தை உனக்கு சொன்னார். நீயும் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ என்னுடைய பிள்ளையாக மாற வேண்டும். என்னுடைய பிள்ளையாக மாற வேண்டும். நீ அந்த பன்னிக்குடியில் இருந்த ஊதாரி மகன் அல்ல. நீ அந்த வீட்டிலே வாசம் செய்யும் தேசகுமாரனாக மாற வேண்டும். குமாரத்தியாக மாற வேண்டுமா? இம்மட்டும் எப்படியோ வாழ்கிறேன், இனிமேல் அப்படியாது. இன்றைக்கு இருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், இன்றைக்கு இருந்து என்னுடைய ஜீவியத்திலே ஒரு மாற்றம். நான் வீட்டில் வாழுகின்ற குமாரனாக குமாரத்தியாக இருப்பேன். என் அப்பனுடைய வீட்டிலே வாசம் செய்கின்ற பிள்ளையாக இருப்பேன். என் வீட்டில் இருக்கின்ற எல்லாருக்குமா இதோ மோசே மேல்வந்த விசுவாசத்துக்குரியவர் என்று சொல்லி மோசேயை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நாம் கடவுளுடைய குடும்பத்தார், நாம் கடவுளுடைய வீட்டில் உள்ளவர்கள், நாம் கடவுளுடைய வீட்டுக்கு சொந்தக்காரர்கள். எனவே நான் கடவுளுடைய பிள்ளையாக வேண்டும், அப்பாவின் பிள்ளையாக வேண்டுமா? இந்த உணர்வோடு தான் இன்னைக்கு இந்த 2ஆம் நாளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளுடைய பிள்ளையாக யார் இருப்பார்? யார் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறார்? ரோமையர் 8ஆம் அதிகாரம், ரோமையர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் வசனங்களை வாசிப்போமா? ரோமையர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் வசனங்கள் வாசிக்க கேட்போம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். யார் கடவுளுடைய பிள்ளை? கடவுளுடைய ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவருடைய எண்ணங்கள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய செயல்கள் கடவுளுடைய ஆவியால் இயக்கப்பட வேண்டுமா? நீ கடவுளுடைய பிள்ளையாக விரும்புகிறாயா? கடவுளுடைய ஆவியானவரால் நீ இயக்கப்பட வேண்டும். கடவுளுடைய ஆவியானவரால் நீ ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஒருவர் எப்போது கடவுளுடைய பிள்ளையாகிறார்? முதலாவது, அவர் கடவுளுடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் போது, கடவுளுடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் போது, கடவுளுடைய ஆவியானவரை ஒருவர் எப்போது பெற்றுக் கொள்கிறார்? அபிஷேகத்தின் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக, அருட்பொழிதலின் மூலமாக ஒருவர் கடவுளுடைய ஆவியை பெற்றுக் கொள்கிறார். ஆமா, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போமா? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார், அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவருடைய அபிஷேகம் எனக்கு எப்போது கிடைக்கிறதோ அப்போது எனக்கு ஆவியானவர் எனக்குள் வருகிறார். அந்த ஆவியானவர் எனக்குள் வரும்போது நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். என் எண்ணங்கள் ஆவிக்குரிய எண்ணங்கள், என் பேச்சுக்கள் ஆவிக்குரிய பேச்சுக்கள், என் செயல்கள் ஆவிக்குரியது. காரணம், எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இவ்வாறு நான் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறேன். இவ்வாறு நான் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒருவர் கடவுளுடைய ஆவியினாலே அபிஷேகம் பெற்றால் அவர் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறாராம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கடவுளுடைய பிள்ளையாக எனக்கு அபிஷேகம் வேண்டுமா? எனக்கு அபிஷேகம் வேண்டுமா? எனக்கு ஆவியானவருடைய பலன் வேண்டுமா? ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டுமா? இதற்காக நாம் இன்றைக்கு காத்திருக்க வேண்டும். காரணமா, நாம் அபிஷேகம் பெறாமல் கடவுளுடைய பிள்ளையாக முடியாது. அபிஷேகம் பெற்றவர்கள் கடவுளுடைய பிள்ளையாக வேண்டுமா? ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் கடவுளுடைய பிள்ளையாக வேண்டும். கடவுளுக்கு ஒரே ஒரு பிள்ளை, அப்ப இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் போது நாமும் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோமா? இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் கடவுளுடைய பிள்ளையாக பெறுகிறோமா? இயேசு கிறிஸ்து கடவுளுடைய ஒரே மகன். அந்த மகனை போல நானும் மாற வேண்டுமா? அந்த மகனை போல் நான் மாற அவருடைய ஆவி எனக்குள்ளே வர வேண்டும். இப்போ கடவுளுடைய ஆவி உன்னை ஆட்கொள்ளும் போது நீ கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறாய். கடவுளுடைய ஆவி எனக்குள் வர வேண்டுமா?
கடவுளுடைய ஆவிக்காக நாம் காத்திருக்க வேண்டுமா? எனக்கு அருமையான பிள்ளையே, நீ கடவுளுடைய பிள்ளையாக இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். இந்த கடவுளுடைய பிள்ளையாக நீ அபிஷேகத்தால் நிரம்ப வேண்டும். உனக்கு அபிஷேகம் பெற வேண்டும். எனக்கு அருமையான பிள்ளைகளே, பாவமும் சாபமும் உன்னை விட்டு நீங்கி போக, உன்னை கவ்விக்கொண்டிருக்கின்ற பாவமும் சாபமும் உன்னை விட்டு நீங்கி போக, நீ இனிமேல் பாவம் செய்யாத தீர்மானத்துக்கு வர வேண்டும் என்று பார்த்தோம். நான் இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் கடவுளுடைய பிள்ளையாக வேண்டும் என்று பார்த்தோம். நான் கடவுளுடைய பிள்ளையாக வேண்டும் என்றால் நான் அபிஷேகம் பெற வேண்டுமா? ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோமா? காரணமா, கடவுளுடைய பிள்ளைகள் பாவம் செய்வதில்லையா? கடவுளுடைய பிள்ளை நான் எப்போது ஆகிறேன்? நான் ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் போது. ஆவியானவரை எப்போது பெற்றுக் கொள்கிறேன்? அபிஷேகத்தின் மூலமாக ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறேன். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இதுதான் இந்த தியானத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியமா. நாம் இப்போது அபிஷேகத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்தணுமா? அபிஷேகம் எனக்கு வேண்டுமா? ஆவியானவர் எனக்கு வேண்டுமா? ஏன், எதற்காக ஆவியானவர் நமக்கு வேண்டுமா? பிரியமான பிள்ளைகளே, இதற்கு ஒரு சின்ன வரலாறு உண்டு. நாம் நம்முடைய ஆதி பெற்றோரை எடுத்துக்கொண்டால், ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொண்டால், அவர்களை கடவுள் உண்டாக்கிய போது, உருவாக்கிய நிலையிலே அவர் தன்னுடைய ஆவியை அவர்களுக்கு கொடுத்தாராம். தன்னுடைய ஜீவ மூச்சை அவர்களுக்கு கொடுத்தாராம். அப்போ ஆதி மனிதன் ஆதி ஆதாம் ஏவாள் என்ற ஆதி பெற்றோர் இவர்கள் எப்படி பிறந்தவர்கள்? ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தார்கள், ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தார்கள். தொடக்க நூல் ஆதியாகமம் 2:7 இதை வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஜீவ மூச்சு அவர்களுக்கு ஊதப்பட்டது, அவர்கள் மனிதர்களானார்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள்? அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்? அவர்கள் ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக் கொண்ட மனிதராக இருந்தார்கள். ஆனால் அந்த ஆதி மனிதர் அந்த ஆவியானவரை தங்களுக்குள் பாதுகாத்துக் கொள்ளவில்லை. காரணமா, அவர்கள் கடவுளுடைய விருப்பத்துக்கு மாறாக நடந்தார்கள். பாவம் செய்தார்கள். நீ எதை செய்யக்கூடாது என்று கடவுள் சொன்னாரோ அதை அவர்கள் செய்தார்கள். நீ எதை செய்ய என்று கடவுள் சொன்னாரோ அதை அவர்கள் மீறினார்கள், பாவம் செய்தார்கள். பாருங்கள், எப்படி அவர்கள் ஆவியானவரை பெற்றுக் கொண்ட மக்களாக இருந்தார்கள். கடவுளுடைய பிள்ளைகளாகவே அவர்கள் இருந்தார்கள். இப்படி கடவுளுடைய பிள்ளைகளாகவே ஆவியானவரை பெற்றுக் கொண்ட மக்களாக இருந்த ஆதி பெற்றோர் எப்படி அந்த ஆவியானவரை இழந்து போனார்கள் என்றால், பாவம் செய்ததால் அவர்கள் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்தார்கள், தவறு செய்தார்கள் என்று வாசிக்கிறோமா? வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமென். அப்பொழுது ஆண்டவர் என் ஆவி தவறிழைக்கும் மனிதரில் என்றென்றும் தங்கப் போவதில்லை என்று சொன்னார். பிரியமான பிள்ளையே, இந்த உலகத்தில் மனுஷனை கடவுள் படைச்ச போது ஆவியானவரை அவனுக்கு கொடுத்து தான் படைச்சிருக்கிறாரு. அவன் ஆவிக்குரிய மனுஷனாகத்தான் இருந்தான். அவன் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தான். ஆனால் கடவுளுடைய பிள்ளை இப்போது பிசாசு பிள்ளையாக மாறிவிட்டான். கடவுளுடைய சொல்ல கேட்டு நடக்க வேண்டிய கடவுளுடைய பிள்ளை பிசாசுடைய சொல்லை கேட்டு பிசாசு பிள்ளையாக மாறிவிட்டானா? எனவே ஆவியானவர் அவரிடமிருந்து போய்விட்டாராம். ஆவியாகமம் தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி இனி அவரிடத்தில் ஆவியானவர் இல்லை. ஆனால் கடவுள் என்ன சொன்னார்? இதோ ஒரு நாள் வரும், அன்றைக்கு இந்த உலகத்தின் மக்கள் கடவுளுடைய விருப்பத்தின்படி நடக்க ஆரம்பிப்பார்கள். ஒரு நாள் வரும், அன்று இந்த உலகத்தின் மக்கள், பாவத்தில் இருக்கிற பாவ உலகத்தின் மக்கள் கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ ஆரம்பிப்பார்கள். இயேசு சுவாமி இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்னாரே, இதைத்தானா நீ இவ்வளவு காலம் பாவம் செய்த, கடவுளுக்கு விருப்பமில்லாம வாழ்ந்த, இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார். பாவம் ஒன்றில் இருக்கும் வரையிலும், நீ கடவுளுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை வாழும் வரையிலும் ஆவியானவர் ஒரு இடத்துல வர முடியாது. ஆகையினால கடவுள் இந்த உலகத்துல இந்த
சத்தியத்தை போதித்தார். ஆபிரகாம் தொடங்கி கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு கூட்டம் மக்களை கடவுள் இந்த உலகத்தில் உருவாக்கினார். ஆபிரகாம் தொடங்கி நோவாவிலிருந்து கடவுளுடைய விருப்பங்களை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் மக்களை உருவாக்கினார். யார் யாரெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ்வார்களோ அவர்கள் மீது கடவுள் தன்னுடைய ஆவியை பொழிகிறாராமா. ஒரு சில வசனங்கள் யார் யார் மேல் கடவுளுடைய ஆவி பொழியப்பட்டது என்று பார்ப்போமா? திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடபடி திருத்துதர் பணி 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவற்றுக்கு ஆமென் நாங்களும் ஆமென் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றார். யாருக்கு ஆமென் ஆவியானவர் யாருக்கு அருளப்படுகிறார்? தமக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு, கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு ஆவியானவர் அருளப்படுகிறாராம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்தில் கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஆவியானவரை இழந்து போனார்கள். இப்போது மீண்டும் கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, கடவுளுடைய விருப்பங்களுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு கடவுள் தன்னுடைய ஆவியை பொழிகிறாராம். நாம் இப்ப தயாராயிட்டோம். ஆண்டவரே, பழைய வாழ்க்கையுமே வேண்டாம், எப்படி வாழ்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாமா, நாங்கள் கடவுளுடைய விருப்பத்தின்படியே இனிமேல் வாழ்வோமா? இப்போது இந்த கூட்டத்தில் இனிமேல் நாங்கள் கடவுளுடைய விருப்பத்தின்படியே வாழ்வோம் என்று தீர்மானம் எடுத்துக் கொண்டவர்கள் கருத்தை உயர்த்துங்கள் பார்ப்போமா? ஆமென் 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 ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்தரே உடைய விருப்பத்தின்படியே வாழ்கிறோம். இனிமேல் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்கள் தாழ்ந்து ஒப்புக்கொடுத்து வாழ்கிறோம். ஹalleluya. இம்மட்டும் நாங்கள் உலகத்தின் பிசாசுக்கும் அடிமைப்பட்டு வாழ்ந்தோமையா, அவருடைய விருப்பங்களை செய்தே வாழ்ந்தோம் சுவாமி. இனிமேல் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாங்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்தோமா? பரிசுத்தரே, எங்களுக்கு என்னென்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்ய காத்திருக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. இன்றையிலிருந்து நான் இனி கடவுளுக்கு விருப்பத்தின்படி வாழ்வேன், கடவுளுடைய விருப்பங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன். இங்கே திருத்துதர் பணி அப்போஸ்தலர் பணி 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு, கடவுளுடைய விருப்பங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கடவுள் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறாரா? அந்த ஆவி இன்றைக்கு நமக்கு சொந்தமாகணுமா? அப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. அது எவ்வளவு சிரமமானதாக இருந்தாலும் கீழ்ப்படிவோம், அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கீழ்ப்படிவோம் ஐயா. கடைசியாக ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தேடி வந்திருக்கிறோமா? இனிமேல் பாவம் எங்களை ஆளக்கூடாது, இனிமேல் சாபம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆளக்கூடாது. இது நாங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி வாழ வந்தோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் சில காலம் பள்ளிக்குள்ளிலே போய்விட்டோம் சுவாமி. ஆனால் இப்போது என் தேசரே, நாங்கள் உங்களுடைய பாதத்துக்கு கடந்து வருகிறோமா, திரும்பி வருகிறோமா? உங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உம்மோடு வாழ்வதற்காக வருகிறோம். கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு கடவுள் தம்முடைய பரிசுத்த ஆவியை வழங்குகிறாராம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாருக்கு கடவுள் மீண்டும் பரிசுத்த ஆவியை வழங்குகிறார்? வாசிக்க கேட்போமா? வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் விசுவாசத்தின் வழியாய் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இயேசுவே, உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமை போல நான் ஒரு விசுவாசி அப்பா. யார் ஒரு விசுவாசி? கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் விசுவாசி. விசுவாசிப்பவனுக்கு கடவுள் தன்னுடைய ஆவியை வழங்குகிறாராமா? யார் ஒரு விசுவாசி? கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவனா? ஆபிரகாம் எப்படி விசுவாசியானார்? கடவுளுடைய சொல்லுக்கு ஆமென் என்று சொன்னார், கடவுளுடைய சொல்லுக்கு ஆமென் என்று சொன்னார். இப்படியே ஆபிரகாம் ஒரு விசுவாசியானார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் எனக்கு தருகிறார். நான் ஒரு விசுவாசி. ஏனென்றால் நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கேன். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவேனா? அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவேனா? மோசே என் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் உள்ள மகன் என்று சொன்னது போல இனிமேல் நான் அப்பாவை
விசுவாசியாக இருப்பேனா, அவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்வேனா. சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், சாக்கு போக்கு இனி சொல்ல மாட்டேன். இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறேன். என் தேவனுடைய காயம் நிறைந்த பாதத்தில் என் கரங்களை வைத்து, கர்த்தாவே உம்முடைய ஜீவன் எனக்காக கையளிக்கப்படுவது சத்தியம் என்றார். இதோ என் ஜீவனில் உமக்காக வாழ்கிறது என நான் ஒப்படைக்கிறேன். இந்த தீர்மானத்துக்கு நம்ம வந்துட்டோமா? நம்முடைய பாவமும் சாபமும் போவதற்கு இனி அதிக நேரம் இல்லை. காரணமா, அபிஷேகத்துக்காக என் ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுகிறார். மகளே, என் மகனே, நீ என்னுடைய விருப்பங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதாக, என்னுடைய விருப்பங்களுக்கு கீழ்ப்படித்து வாழ்வதாக தீர்மானம் எடுத்து விட்டாய். இது நீ ஒரு விசுவாசி, நீ ஒரு விசுவாசி. என்னுடைய வீட்டில் எல்லாரிலுமா நீ எனக்கு பிரியமான விசுவாசம் உள்ள ஊழியனப்பா. இனி உண்மையில் என் ஆவியை பொழிவேனா, இனி உண்மையில் என் ஆவியை பொழிவேனா. இதோ மாமிசமான யாவர் மேலுமா என் ஆவியை பொழிவேன். என்னைக்கு? கடைசி காலத்திலே பாவம் உன்னை விட்டு போகின்ற கடைசி நாளிலே, இனி பாவம் உனக்கு இல்லை என்று நீ கருதுகின்ற கடைசி நாளிலே, பாவம் என்னை விட்டு போய்விட்டது, என் தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னிடம் இல்லை என்று நீ எப்ப நினைக்கிறியோ அன்றைக்கு ஆவியானவர் உன் மீது பொழிவாராமா. கடைசியாக லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போமா? லூக்கா 11ஆம் அதிகாரமா 13ஆம் வசனமா? ஆமென். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. தந்தை தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆவியை கொடுப்பது எவ்வளவோ உறுதியான காரியம். தன்னுடன் கேட்பவர்களுக்கு எவ்வளவோ அதிகமாக பரிசுத்த ஆவியை நமக்கு தருவாரா? தம்மிடம் கேட்பவர்களுக்கு. அப்படின்னா நாம இப்ப கேட்க போறோம், எனக்கு அந்த ஆவியை தரணும் ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை எனக்கு தரணும் ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆக்குகின்ற அந்த அபிஷேகம் எனக்கு வேணுமப்பா. ஏன்னா என்னுடைய சொந்த பலத்தினால நான் பாவச்சியாக இருக்க முடியாது, உங்க பிள்ளையா இருக்க முடியாது. என்னுடைய சொந்த பலத்தினால உங்க பிள்ளையா நான் இருக்க முடியாது. காரணம் நான் மாம்சத்துக்குரிய, இந்த உலகத்துக்குரிய, சாசுக்கு அடிமைப்பட்டு போற பிள்ளை. ஆனாப்பா உங்களுடைய ஆவி எனக்குள் வரும்போது நான் உங்க பிள்ளையா இருப்பேன், நான் உங்களுக்கு பிரியமான செயல்பட்டே இருப்பேன். ஆகினாலே அப்பா ஆவியிலே அந்த எண்ணெய் தோட்டத்திலே திருப்பி எடுத்த ஆவியை மீண்டும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் வாரி பொழியும் ஐயா. இனிமேல் நான் என் வீட்டாருமோ என் கர்த்தரையே சேமிப்போமா. நாங்கள் ஆண்டவரை சேமிக்கிறோம் என்ற பெயர்ல நாங்கள் எங்க ஊர்லயும் எங்க சமுதாயத்திலையும் நாங்கள் ஏமாந்து போனோம் ஐயா. நாங்கள் ஏமாந்து போனோம் கர்த்தாவே. உண்மை ஆராதிக்கிறோம் என்ற பெயர்ல நாங்கள் பிசாசையே ஆராதித்துக் கொண்டிருந்தோம் இவ்வளவு காலமா கர்த்தாவே. ஆனால் இன்றிலிருந்து தேவனே உண்மை ஆராதிப்போம் சுவாமி, உமக்கு சேவை செய்வோம் கர்த்தாவே. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேமிப்போமா. எப்படி? அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, அவருடைய விருப்பம் செய்கிற பிள்ளைகளாக, அவர் வேதத்திலே வெளிப்படுத்திய சத்தியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக எனக்கு உடைய ஆவியை தாழ்மையா என்று கேட்கணும். ஏனென்றால் அவர்கள் தன்னுடன் கேட்பவர்களுக்கு அவர் எவ்வளவு அதிகமாக பரிசுத்தாவியை பொழிவாராமா. இப்போ கேட்கணும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுமா. அம்மிக்கு குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியிலே வாரி கொண்டுவார்கள். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுமா. கேட்பதற்கு பரிசுத்தாவி கிடைக்குமாமா. எனக்கு பரிசுத்தாவி வேணும் என்று நீ கேட்கணுமாமா. என் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே நீ பரிசுத்தாவி வேணும் என்று கேடு. நீ வேற என்ன கேட்ட? அவர் தன்னிடத்தில் அப்பம் கேட்டார் கல்லையா கொடுப்பாரா? அவனிடத்திலே முட்டை கேட்டார் தேடையா கொடுப்பாரா? எனக்கு பிரியமான பிள்ளைகளே, தீயோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது எப்போது முன்வாரீங்களே.
பரலோகத்தின் தகப்பன் தன் பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தை ஈவாக இலவசமாக உனக்கு தர வைத்து காத்திருக்கின்றவர், வாக்குத்தத்தம் பண்ணியவர் உனக்கு கொடுக்க மாட்டாரா? எவ்வளவு அதிகமாக தன்னை கேட்பவர்களுக்கு அவர் கொடுப்பாரா? காலம் தாழ்த்த மாட்டாரா? அவன் பிரியமான பிள்ளையே, இப்போதே நீ கேட்க ஆரம்பிக்கணும். அப்பா என்னுடைய பரிசுத்தாவை வேணும் என்று நீ கேட்க ஆரம்பிக்கணுமா? பிரியமான பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் கல்வாரியின் சிலுவையிலே மரிக்கின்ற வேளையில தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார், என் மக்களே, உங்கள் பாவங்கள் போக்கும் பொருட்டு இதோ நான் கல்வாரியிலே கரங்களுக்கு உயிர் விடுகிறேன், உங்கள் பாவங்கள் போக்கப்படும். அந்த கல்வாரியிலிருந்து நான் சிந்திய ரத்தமா உங்கள் பாவங்களை கழுவி போக்கி விடுமா? நீங்கள் என்னை விசுவசிக்கிற மக்கள், நீங்கள் என்னை விசுவசிக்கிற மக்களா? இனிமேல் நீங்கள் அந்த ஆவிக்காக காத்திருங்கள். காலம் வந்து விட்டது, நாட்கள் வந்து விட்டன, ஆவிக்காக காத்திருங்கள் என்று சொல்லி பாவம் போக்கப்பட்ட நம்முடைய ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்திய ஒரு கூட்டம் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். தன்னுடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்திய ஒரு கூட்டம் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஓ, உங்கள் பாவங்கள் போக்கப்பட்டன. எந்த பாவம் ஆவியானவரை உங்களிடமிருந்து மனுக்குலத்திடமிருந்து எடுத்ததோ, எந்த பாவமா ஆவியானவரை இந்த பூமியோட மனிதர்களிடமிருந்து எடுத்ததோ, அந்த பாவம் கல்வாரியிலே தீர்க்கப்பட்டது, போக்கப்பட்டது. இதை நீ விசுவசித்தால் இப்போதே மீண்டும் ஆவியானவர் மீது பொழியப்படுமா என்று சொல்லி தன்னுடைய சீடர்களிடத்திலே காத்திருக்க சொன்னார். தன்னை வாக்களித்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக காத்திருங்கள் என்று சொன்னார். லூக்கா 24 அதிகாரம் 49 வசனமா வாசிக்க கேட்போமா? லூக்கா 24 அதிகாரம் 49 வசனம் வாசிக்க கேட்போமா? இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை என் நகரத்திலேயே இருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை திருத்துதற்படி 1 அதிகாரம் 4-5 வசனங்கள். 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது ஆமென். இயேசு அவர்களிடம் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம். என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். பிரியமான பிள்ளைகளே, தந்தை வாக்களித்த ஆவியானவர் நமக்கு கிடைப்பதற்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டுமாம், கேட்க வேண்டுமாம், காத்திருந்து கேட்க வேண்டுமாமா? அவ்வண்ணமே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தவர்கள், கடவுளுடைய விருப்பத்தின்படி இனி வாழ்வோம் என்று சொல்லி தங்களை கையளித்தவர்கள், இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துடைய வாக்குப்படியே அந்த வல்லமைக்காக காத்திருந்தார்களாம். அப்போஸ்தலர்படி அதே திருத்துதற்படி 1 அதிகாரம் 14 வசனமா? அதே திருத்துதற்படி 1 அதிகாரம் 14 வசனம் வாசிக்க கேட்போமா? அவர்கள் அனைவரும் சில பெண்களோடு இயேசுவின் சகோதரர்களோடு அவருடைய தாய் மரியாவோடு இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எங்களுக்கு பரிசுத்தாவி வேணும், தந்தை வாக்களித்த ஆவி எங்களுக்கு வேணுமா? பாவத்தினாலே நீர் எங்களிடமிருந்து எடுத்துவிட்ட ஆவியை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப தரணுமப்பா. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் உங்க ஆவியை நிரம்ப தரணுமப்பா என்று சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்டே இருந்தார்களாம். பிரியமான பிள்ளையே, ஒரு கருத்து கூட எடுத்துக்கொள்வோமா? அவர்கள் எப்படி என்ன சொல்லி கேட்டார்கள்? வேண்டிக்கொண்டே இருந்தார்கள் என்று அங்கே வாசிக்கிறோமா? ஆனால் லூக்கா தன்னை 24ஆம் அதிகாரத்தில் 53ஆம் வசனத்தில் எப்படி வேண்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறே இருந்தார்கள். கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தார்கள். என் தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இடைவிடாமல் கடவுளை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தார்களா? அப்படி என்றால் பரலோகத்திலிருந்து உனக்கு ஆவியை பெற்று தருமா? ஆற்றலான ஜெபம் எது?
ஆற்றலான ஜெபம் எது? ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்கிற ஜெபமா? நீ ஸ்தோத்திரம் 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 என்று ஜெபிக்க வேண்டுமா? அன்னை மரியாளுமா அவரோடு சேர்ந்த சகல விசுவாசிகளுமா 120 பேர் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து எப்படி ஜெபித்தார்களா? ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபித்தார்கள், ஸ்தோத்திரம் செய்து ஜெபித்தார்கள். ஸ்தோத்திர ஜெபம் தானப்பா பரலோகத்தை திறந்து வானத்திலிருந்து ஆவியானவரை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது அந்த பெந்தேகொஸ்தே நாளிலே. எனவே நாமமா காத்திருந்து ஜெபிக்கும் போது இப்படியே ஜெபிக்க வேண்டுமா? ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்க வேண்டுமா? நீ ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்க 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 ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உன்னை ஆட்கொள்வதை அனுபவிப்பாய். அன்றைக்கு அந்த பெந்தேகொஸ்தே நாளில் நடந்த அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க உன்னை கடவுளுடைய பிள்ளையாக உருமாற்றும் ஆவியானவருடைய பொழிதலை நீ பெற்றுக்கொள்ள இப்போதே அந்த ஸ்தோத்திர ஜெபம் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்போமா? இப்பொழுது நாம் எல்லாருமா எழுந்து நிற்போமா? ஆவிக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றோமா? இன்றைக்கு இந்த கடைசி ஜெபத்திலே தொடங்குகிற ஜெபமா? அபிஷேகம் பெறும் வரையிலுமா நாம் தொடர்ந்து செய்ய போகிறோமா? இப்போது எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை மேலே எழுப்பி சோத்திரம் சொல்லி செல்வோமா? சோத்திரம் 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 என்று கண்களை மூடி கரங்களை மேலே எழுப்பி எல்லாரும் சத்தமாக சோத்திரம் சோத்திரம்